ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி மார்னிங் என்னோடய ரொட்டீன் ஒர்க்கை தாங்க அப்படியே விலாகாக எடுத்திருக்கேன். காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் சாமி கும்பிட்டுட்டு சமைக்க வந்துட்டேன் கிச்சனுக்கு. இன்றைக்கி சாம்பார் பீட்ரூட் பொரியல் தாங்க. பருப்பு வச்சு வேக வச்சுட்டு அரிசி ஊற வச்சுட்டேன். அரிசி ஊறுற நேரத்துக்குள்ளே காய் கட் பண்ணி சாம்பார் வச்சிடலான்ட்டு காய் கட் பண்ணேன். முருங்கைக்காய், மாங்காய், கேரட் போட்டு சாம்பார். அதுக்குள்ளே என் பையன் எழுந்திரிச்சிட்டு வந்துட்டான். ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டு எப்போவும் டெய்லி கல் உப்பு போட்டு வாய் கொப்பளிப்பாங்க, சுடு தண்ணி போட்டு. அதான் வந்து தண்ணி எடுத்துகிட்டு கல் உப்பு போட்டுட்டு அவனே எடுத்துகிட்டு போயிடுவான். டெய்லி அதெல்லாம் அவனே பண்ணிக்குவான். அதுக்குள்ளே நான் காய் கட் பண்ணிவிட்டு சாம்பார் தாளித்து விட்டுட்டேன். சாம்பார் கொதிச்சிட்ருக்கு, அது மூடி போட்டு வச்சுட்டு அடுத்து பீட்ரூட் கட் பண்ணுறதுக்கு வந்தேன். என் பையனும் குடிக்க தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டான். பருப்பு வெந்துருச்சு. சாம்பாரை மாற்றிட்டு சாதத்துக்கு தண்ணி வச்சுட்டேன். காலையில் ஏற்றின விளக்குங்க, எடுக்கவே மறந்துட்டேன், ரொம்ப லேட் ஆகிடுச்சி. சரி, அதை எடுத்துடலாம் அதுக்குள்ளேன்ட்டு விளக்கு எடுத்து வச்சுக்கிறதுக்கு வந்தேன். விளக்கெல்லாம் ஒரு 20-25 நிமிஷம் ஏற்றுவேங்க, அப்புறமா கையமர்த்திடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் மறந்துட்டேன். மணி 6 ஆகிடுச்சி. தண்ணி கொதிச்சிருச்சு. சாதத்தை போட்டு அரிசியை போட்டாச்சு. அப்படியே மாடியில் போய் தலையெல்லாம் காய வச்சுட்டு கொஞ்சம் இந்த கேப்பில் எங்கள் ஈரத்தோடு தலையில் கட்டின துணி அப்படியே இருந்து கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருந்தது. அதான் போய் மாடியில் போய் தலையை காய வச்சுட்டு வந்தேன். பருப்பு காயெல்லாம் வெந்துருச்சு. காய் வெந்துருச்சு. இப்போ மாங்காய் போட்டு கொதிக்க விட்டுட்டு பருப்பு ஊற்றணும். பருப்பு வேக வச்சதை ஊற்றணும். அதுக்குள்ளே குப்பைக்கார் வந்து சத்தம் கேட்டுச்சுன்னு குப்பை வைக்க போயிட்டேன். பருப்பு வெந்துருச்சு. பருப்பை ஊற்றிட்டு சாம்பார் கொதிச்சது இறக்கிட வேண்டியதுதான். எங்கள் வீட்டு எக்ஸாஸ்ட் ஃபேன் போடவே முடியலங்க. அங்கே வந்து புறா வந்து முட்டை போட்டு அடை காத்துட்ருக்கு. அதை பார்க்கலாம் வாங்க. உட்காந்துருக்குங்க. என்னால் இந்த ஃபேனே போட முடியல. கொஞ்சம் அதனாலேயே ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்குது கிச்சனில். ஆனால் பாவம், அது முட்டை போட்டுட்டு உட்காந்துருக்கு. அதை விட்டு நகரவே இல்லைங்க. அந்த இடத்த விட்டு ஒரு 3 நாளாக இருக்குது அங்கேயே. சாதம் வெந்துருச்சு, வடிச்சிட்டு பீட்ரூட்டையும் ஒரு அடுப்பில் வச்சுட்டு டீ கூட காலையிலேருந்து குடிக்கலைங்க. இப்போ தான் டீ போடலான்னு போடுறேன். டீ கொஞ்சம் தான் சுகர் போட்டுக்குவேன். பீட்ரூட்டு கிளறி விட்டுட்டு போய் டீயை ரெடி பண்ணி டீ போட்டு குடிச்சிட்டு வந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே ஸ்நாக்ஸுக்கு வெள்ளரி பிஞ்சு தான் கட் பண்ணேன். அது கொஞ்சம் அந்த 2 பக்கம் தேய்ச்சா அது ஒரு மாதிரி இது பிசின் மாதிரி வருங்க. அதை எடுத்துகிட்டு வச்சா தான் அந்த கசப்பு தன்மை இருக்காது. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு. டீ ரெடி ஆகிடுச்சி. போய் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. அடுத்து டீ குடிக்க கூட காலையிலேருந்து நேரம் இல்லை. பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சி. கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணுறேன். எப்போவும் தேங்காய் திருவி வச்சுப்பேங்க. எப்படி அப்போ தான் அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ லன்ச் பேக் பண்ணுறதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். பீட்ரூட் பொரியல் சின்ன டப்பாவில் வச்சுட்டு இப்போ சாதம் பையன் வந்து சாம்பார் சாதம் தனியாக எடுத்துகிட்டு போவான். முட்டை எப்போவும் கொடுப்பேன், அதை வேக வைக்க மறந்துட்டேன். சரி, முட்டையை வேக வச்சிடலாம் ஒரு அடுப்பில். தண்ணி பாட்டில் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டால் வேலை முடிச்சிடும். அதையும் உங்கள் கூட பேசிகிட்டே அதையும் முடிச்சாச்சு. கிச்சனையும் கையோடு க்ளீன் பண்ணிட்டேன். நான் எப்போவுமே கையோடு க்ளீன் பண்ணிடுவேங்க. விலாகுக்காகன்னு இல்லை, டெய்லியே சமைச்சு முடிச்சதும் உடனே க்ளீன் பண்ணிடுவேன். அப்போ தான் நமக்கு வேலை இருக்காது, டென்ஷன் இருக்காது. லன்ச்சு பேக்கும் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க என்னோடய டெய்லி மார்னிங் ரொட்டீன் ஒர்க் இதுதாங்க டெய்லி நடக்கும். அப்படியே கிச்சனையும் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுட்டு வந்துட்டேன் வெளில. அவ்வளோதாங்க எனக்கு வேலை முடிஞ்சுது.